ஹாய் ஹலோங்க. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரைங்க. இதோட யூசேஜை நான் சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இதில் இரும்பு சத்து, ரத்த சோகைக்கான மருந்து, கை கால் வலி, எலும்பு தேய்மானம், சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய பொடிங்க இது முருங்கைக்கீரை பொடி. இந்த பொடியில் இப்போ எப்படி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி பாருங்கள். இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இது இதையும் நல்லெண்ணெயிலையும் செய்யலாம். நல்லெண்ணெயில் நெய் பிடிக்கலங்கிறவங்க நல்லெண்ணெயில் சாப்பிடுங்க. நெய் பிடிக்குங்கிறவங்க நெய்யே போட்டு செஞ்சுக்கலாம். பாருங்கள், இது நான் வீட்டிலே செஞ்ச நெய்யுங்க. இப்போ இதை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நான் சாப்பாடு இப்போ இது பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இது நல்லா உருகிக்கிட்டோம். இது பேச்சுலர்ஸுக்கு இந்த பொடி வாங்கி வச்சுட்டிங்கன்னா பேச்சுலர்ஸுக்கு இல்லை ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. அது குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து, நல்லா எலும்பு வலிவாகும், நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த பொடியிலே நான் லைட்டாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சாப்பாட்லேயும் நான் உப்பு போட்டிருக்கனால போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூடாகி இந்த இது வருது. இப்போ இதில் இந்த பொடியில் ஒரு ஸ்பூனு, இந்த பொடியில் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு போட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு இந்த நெய் சூடான உடனே இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு நீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பொடியை போடுங்க. தெரியுதுங்களா? நல்லா இதாகுதுங்களா? இப்போ இப்படி ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு இது அந்த வடைச்சட்டியும் சூடாக இருக்குது, நெய்யும் சூடாக இருக்குது. சுடு சாப்பாட்டில் நம்ம இப்படி செய்யும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை பொரிச்சு நம்ம உடம்புல தினம் நம்ம சேர்த்திக்கிறது. இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு சாப்பிட்டாலுமே முடி உதிர்வு பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால் நல்லா கேட்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதில் தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். இல்லைன்னா நான் உப்பு போட்டிருக்கேன், பொடியிலே உப்பு போட்டிருக்கிறேன், சாப்பாட்டில் உப்பு போடுவேன், அதனால் தேவையில்லை. இது எப்படி இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க, சாப்பாடு செஞ்சுட்டோம். அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இந்த பவுடர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பண்ணுங்கள். மேலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நான் செஞ்சு கொடுக்குறதுக்கு நான் ரெடிங்க. இதை சாப்பிடுங்க, நிஜமாலுமே நல்லதுங்க. நான் ஏதோ சேல்ஸ் பண்ணணுங்கிறக்காண்டி சொல்லலை. நிறைய பேச்சுலர்ஸ் இருப்பீங்க, செய்ய தெரியாமல் இருக்கலாம். நான் செஞ்சு தரேன், வேணுங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பவுடராக கொடுத்துருவேன். நீங்கள் ஒரு நிமிஷத்தில் இந்த சாப்பாடு சாப்பிட்டா உங்களுக்கும் ஹெல்த்தி நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.